ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியருக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வர்றது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கேமராவில் வருது. இதில் வந்து ஒரு எல்லாமே ட்ராபேக் தெரியாது. பட் யூஸ் பண்ணும்போது நமக்கு சில ட்ராபேக் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? கேமராவில் வந்துடுச்சு. எனக்கு வந்த டிஃபெக்ட் மட்டும்தான் நான் சொல்கிறேன். கேமராவில் வந்துடுச்சா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது கேமரா. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். கேமராவில் வியூவில் வருது. ஓகே. அண்ட் தென் ரைட் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறேன். ரைட் இண்டிகேட்டரு கேமரா வருது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமரா டேர்னிங்கில் இருக்குது, அந்த பாட்டமில் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயந்தான். இது நல்ல விஷயந்தான். இதில் என்ன ட்ராபேக்குன்னு சொல்ல வந்தால் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஓட்டும் போது தான் எனக்கு அந்த இது தெரிஞ்சு நான் வந்து மேப் யூஸ் பண்ணி போட்டிருந்தேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மேப் நம்ம அப்ளை பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ ஓட்டும் போது மேப் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு டேர்னிங் கிட்டக்க வந்துச்சுன்னா பக்கத்தில் சந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்ரு இல்லை ஒரு 100 மீட்டர் அந்த மூமெண்ட்டில் டேர்னிங் இருக்குன்னா மேப் பார்த்துட்டே நம்ம இண்டிகேட்டர் அப்ளை பண்ணும்போது, இந்த மாதிரி இண்டிகேட்டர் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேப் பார்க்க முடியல. என்ன பண்ணிடுறாங்க நிறைய பேர், நானே மிஸ்டேக் பண்ணேன். என்னென்னா இண்டிகேட்டர் கட் பண்ணிட்டேன். இப்படி இண்டிகேட்டர் கட் பண்ணோன்னே எனக்கு மேப் வந்துடுது. அதாவது இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறப்ப அந்த லெஃப்ட்டு வியூ எனக்கு தெரியுது. ஆனால் வியூ நான் இதில் பார்க்குறதுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் மேப் கட் ஆகிடுது. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, கிட்டக்க வந்தாச்சுன்னு இண்டிகேட்டரை நான் கட் பண்ணிடுறேன் மேப் பார்க்குறதுக்காக. அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பின்னாடி வர்றவங்க வந்து ஓஹோ திருமலபலுக்கு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஒன்று, லெஃப்ட் சைடும் ஓகே, ரைட் சைடும் ஓகே, இந்த ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணிட்டேன் நான். பண்ணி ரிவர்ஸ் எடுக்கிறீங்க வச்சுக்கலாம். சில ஸ்லோப்பில் என்ன பண்ணுறாங்க, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து வண்டி இறக்குறீங்க, ஸ்லோப்பில் இறக்குறீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து பேக்கில் பார்த்துக்கிறீங்க, கரெக்டாக வியூலாம் கரெக்டாக காமிக்குது, இண்டிகேஷன்லாம் கரெக்டாக வருது. அதாவது ரெட் சிக்னல், எல்லோ, க்ரீன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரண்ட் கியர் இப்படி நான் ஃப்ரண்ட் கியர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோப்பில் ஏற்றி மறுபடியும் ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த கியர் என்ன பண்ணுறாங்க, கியர் மாற்றாமல் கிளச் அழுத்தினாலே உங்களுக்கு ஸ்லோப்பில் இறங்கும். ஆக்சுவலாக அப்படி ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கியர் சேஞ்ச் பண்ணாமே, அதாவது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கியர்லேயே அந்த கிளச் மூமெண்ட்லேயே பின்னாடி வருவோம் வண்டி அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி நம்ம கேமராவில் பார்க்கல. பட் ஆனால் நம்ம பின்னாடி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு, இல்லை பின்னாடியும் பார்த்துக்கிட்டு கேமராவும் பார்த்துக்கிறவங்க ஓகே, இல்லை மேனுவலாக பின்னாடி பார்க்குறவங்க ஓகே, கேமரா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த மிஸ்டேக் நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அங்கே ஒரு டேர்னிங் இருக்குது, ஸ்லோப் இருக்குது. இந்த சந்துக்கு அப்புறம் இந்த ஸ்லோப்பு. இதை நான் திருப்பும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு நான் ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கியரில் இருக்கும்போது இல்லை நியூட்ரல் இருக்கும்போதே கொஞ்சம் பின்னாடி வந்ததுன்னா எனக்கு பின்னாடி நான் மேனுவலாக பார்க்கணும். நான் பார்க்காம கேமரா மட்டும் பார்க்குற மைண்ட் செட்டப் இருந்தால் கண்டிப்பாக கேமராவில் தெரியாது. சரி, இன்னும் எதுவும் பின்னாடி இருக்காதுன்னு பார்த்தா எதாவது இடிச்சிட்டேன்னா ப்ராப்ளம் ஆகிடும். நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிற பாருங்க. இப்போ இந்த சந்து பாருங்கள், சந்தா தெரியுதா? இதில் நான் திருப்ப போகிறேன். இதில் வந்து பயங்கரமான ஸ்லோப்பு இது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த சந்து தான். இந்த சந்தில் நான் வந்து இந்த ரோடு இருக்குது பாருங்கள், ரோட்டில் மேலே ஏற்றி ரிவர்ஸ் எடுப்பேன். நார்மலாக ரிவர்ஸ் எடுக்கும்போது ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணுவேன், கேமரா ஒர்க் ஆகும். ஆனால் ஸ்லோப்பில் ஏற்றிட்டு நான் ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணாமல் அந்த ஸ்லோப்லேயே கியரில் இருக்கும், இல்லை ஃபஸ்ட்டு கியரில் இருக்கும், இல்லை நியூட்ரலில் இருக்கும்போது ரிவர்ஸ்லேயே வந்தேன்னா கேமரா ஆன் ஆகாது. நீங்கள் மேனுவலாக பார்க்கணும். ஏதாவது ஒரு டைம் நான் பார்க்காம விட்டுருவோம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். மோட்டில் நிற்கிது. நான் ரிவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். அதான் பாருங்கள், கேமரா ஒர்க் ஆகல, ரிவர்ஸில் வருது வண்டி. அதாவது வண்டி வந்து ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணாமல் ரிவர்ஸில் வருதுன்னா உங்களுக்கு கேமரா தெரியாது. அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணாமல் தான் வண்டி பின்னாடி வருது. ஏன்னா ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணால் கேமரா ஆன் ஆகிருக்கும். எப்படி ரிவர்ஸில் வருதுன்னா, ஃபஸ்ட்டு கியரில் அல்லது நியூட்ரலில் இருக்கும்போது கிளச்சு நீங்கள் அழுத்திருப்பீங்க, அப்போது வந்து ஸ்லோப்பில் வரும். அந்த டைமில் நீங்கள் பின்னாடி கவனம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கேமரா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா சடனாக கவனிக்க மாட்டிங்க. அந்த நேரத்தில்
கேமரா ஓப்பன் ஆகலன்றது கவனிச்சிட்டு டக்குன்னு வண்டியை கொஞ்சம் பின்னாடி விட்டுருவீங்க. அதனால் நீங்கள் வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது கேமரா வச்சு ட்ரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள்.